ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. மாநிலம் விருதுகள். தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் முதலமைச்சரின் நல்லாளுமை விருதுகள் பின்வரும் எந்த நிகழ்ச்சியின் போது வழங்கப்படும்? சுதந்திர தின விழா. தமிழக அரசின் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கமானது பின்வரும் எந்த நிகழ்ச்சியின் போது வழங்கப்படும்? குடியரசு தின விழா. அறிவியல் வளர்ச்சி, மாணவர்கள் நலன் போன்ற 2015 முதல் தமிழக அரசால் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஏபிஜே அப்துல் கலாம் விருது. தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் நுண்கலைகளில் ஈடுபட்டுள்ள மரபு வழி கலைஞர் ஒருவருக்கும் நவீன பாணி கலைஞர் ஒருவருக்கும் வழங்கப்படும் விருது யாது? கலைச்செம்மல் விருது. இயல், இசை, நாடகம் மற்றும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? கலைமாமணி விருது. வீரதீர செயல்கள் புரியும் மகளிருக்கென தமிழக அரசால் வழங்கப்படும் விருதுகளின் பெயர் என்ன? கல்பனா சாவ்லா விருது. திரைத்துறையில் சிறந்த வசனகர்த்தாவிற்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? அண்ணா விருது. தமிழக அரசு சார்பில் தியாகராஜ பாகவதர் விருது கீழ்க்கண்ட எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இசை. சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? திருவிக்கா விருது. தமிழக அரசின் சார்பில் சிறந்த மகளிர் சமூக சேவகருக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஔவையார் விருது. தமிழக அரசின் சார்பில் கோட்டை அமீர் பதக்கம் பின்வரும் எந்த ஒன்றிற்காக வழங்கப்படுகிறது? சமூக நல்லிணக்கம். கல்வெட்டுகள், அகழ்வாய்வுகள், ஓலைச்சுவடிகள் போன்ற கிடைத்ததற்கரிய பொருட்களை வெளிக்கொணரவும் பதிப்பிக்கவும் பாடுபடுபவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருது உ.வே.சா விருது. பழந்தமிழரின் தொன்மை வரலாறு, நாகரிக பண்பாடு போன்றவற்றை தமது படைப்புகளின் மூலம் வெளிக்கொணரும் அறிஞர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் கபிலர் விருது. தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ் மூலம் தமிழ் நெறியின் தமிழ் தொண்டாற்றுபவர்களுக்கு கி.பி. 2000 முதல் வழங்கப்படும் விருது கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது. தமிழ் மொழியில் மென்பொருட்களை உருவாக்கப்படும் வழங்கப்பட்டு வரும் தமிழ்த்தாய் விருது கீழ்காணும் நபர்கள் யாருக்கு வழங்கப்படுகிறது? தமிழ் வளர்ச்சிக்கு தேவையாற்றும் நிறுவனங்களின் அமைப்புகள். தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஜி.யு. போப் விருது. அமெரிக்க வாழ் தமிழர்களால் புதுமைப்பித்தன் நினைவாக கலை இலக்கியத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் விருது எது? விளக்கு விருது. தமிழக கைவினைஞர்கள் ஊக்குவிக்க தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் விருதின் பெயர் என்ன? பூம்புகார் விருது. வகுப்பு கலவரங்களில் பிற வகுப்பினர் உயிர் அல்லது உடைமைகளை காத்தவருக்கு வழங்கப்படும் விருது கபீர் புரஸ்கர். தமிழக அரசு சார்பில் சிறந்த நாடக குழுக்களுக்கு வழங்கப்படும் விருது ஆளுநர் கே.கே. ஷா விருது. 1954 முதல் கலைமாமணி விருதை வழங்கும்
தமிழக அரசின் அங்கம் எது? தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். தமிழக அரசின் பெரியார் விருது கீழ்க்கண்ட நபர்களுக்கு யாருக்கு வழங்கப்படுகிறது? பெரியார் குறித்த ஆராய்ச்சி மற்றும் அவரின் கருத்துக்களை சிறப்பாக பரப்புபவர்களுக்கு. தமிழக அரசின் சார்பில் சிறந்த ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் விருதின் பெயர் என்ன? டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது. தமிழ் ஆய்வில் ஈடுபட்டு ஒப்பிலா பங்களிப்பை வழங்கியோருக்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஆண்டுதோறும் வழங்கி வரும் விருதின் பெயர் என்ன? குரல் பீடம் விருது. தேசம். இந்தியாவில் முதன்மை விருதான பாரத ரத்னா எந்த ஆண்டில் வழங்கப்பட்டு வருகிறது? 1954. பின்வரும் எந்த விருது பத்ம விருதுகள் பட்டியலில் சேராது? பத்ம ரத்னா. பத்ம விருது பட்டியலில் சேராதது பத்ம ரத்னா. இந்தியாவில் வீர தீர செயல்களுக்கு வழங்கப்படும் விருது முதன்மையானது எது? அசோக சக்கரா. கீர்த்தி சக்கரா எனும் விருது கீழ்க்கண்ட எந்த பாதுகாப்பு படைப்பிரிவின் சார்பில் வழங்கப்படுகிறது? இந்திய இராணுவம். அமைதி காலத்தில் இந்திய இராணுவத்தினால் வழங்கப்படும் மிக உயரிய சேவை விருது யாது? பரம் விசிஷ்ட் சேவா. 1965 முதல் வழங்கப்பட்டு வரும் இந்திய இலக்கியத்துறை உயரிய விருதான ஞானபீட விருது பின்வரும் எவரால் வழங்கப்படுகின்றது? ஞானபீட அமைப்பு. மத்திய அரசினால் இலக்கியத்தை வளர்க்கவும் எழுத்தாளர்களை பெருமைப்படுத்தவும் 1954 முதல் வழங்கப்பட்டு வரும் சாகித்ய அகாடமி விருது எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது? 24 மொழி. சாகித்ய அகாடமியின் குழந்தைகளையும் இலக்கியத்தையும் பால புரஸ்கார் விருது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 2010. தேசிய ஒற்றுமைக்காக தேசிய ஒற்றுமைக்காக 1989 முதல் வழங்கப்பட்டு வரும் இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டை விருதை வழங்குவது யார்? இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக விருதை 1995 அறிமுகப்படுத்தியவர் யார்? சிவராஜ் பாட்டீஸ். லால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை கல்வி நிறுவனம் சார்பில் வழங்கப்படும் லால் பகதூர் சாஸ்திரி விருது கீழ்க்கண்ட நபர்கள் யாருக்கு வழங்கப்பட்டது? மேலாண்மையில் சிறந்து விளங்குபவருக்கு. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கியங்களுக்கு பில்லா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படும் விருது எது? சரஸ்வதி சம்மன் விருது. கலாச்சார நல்லிணக்கத்திற்காக 2011 ஆண்டு முதல் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வரும் விருதின் பெயர் என்ன? தாகூர் கலாச்சார நல்லிணக்க விருது. அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்திரா காந்தி சர்வதேச அமைதி பரிசை வழங்குவது யார்? இந்திய அரசு. சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களை நோக்கி அகிம்சை மற்றும் பிரகாந்திய வழிகளின் மூலம் தீர்வு காண முயலும் தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு ஆண்டுதோறும் இந்திய அரசால் வழங்கப்படும் விருது எது? சர்வதேச காந்தி அமைதி பரிசு. உலக மக்களிடையே சர்வதேச புரிந்துணர்வு, நல்லெண்ணம் மற்றும் நட்புறவு ஆகியவற்றை மேம்படுத்த மாபெரும் பங்களிப்புகளை செய்தவருக்கு 1965 ஆண்டு முதல் இந்திய அரசால் வழங்கப்பட்டு வரும் விருது எது? சர்வதேச புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது. சமுதாய நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் அமைதி ஆகியவற்றுக்காக சேவை புரிந்து வருவோருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் ராஜீவ் காந்தி தேசிய சத்ய பாவனா விருதை வழங்குவது யார்? தேசிய முற்போக்கு கூட்டணி. இந்திய திரைப்படத்துறையினருக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது கீழ்க்கண்ட நபர்கள் யாருக்கு வழங்கப்படுகிறது? திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தவர்களுக்கு.
இந்திய அரசால் விளையாட்டுத்துறை வழங்கப்படும் உச்சபட்ச விருது எது? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. தேசிய விளையாட்டுகளில் அசாதாரண சாதனையை புரிந்தவர்களுக்கு 1961 முதல் இந்திய அரசால் வழங்கப்பட்டு வரும் விருது எது? அர்ஜுனா விருது. இந்திய அரசினால் வழங்கப்படும் துரோச்சானார்யா விருது கீழ்க்கண்ட நபர்களில் யாருக்கு வழங்கப்பட்டு வருகிறது? சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர். விளையாட்டுப் போட்டிகளில் வாழ்நாள் சாதனை புரிந்தவருக்கு வழங்கப்படும் விருது தாயான் சந்த் விருதுகள். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் சர்வதேச அளவில் விளையாடும் சிறந்த இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? பாலி உம்ரிகர் விருது. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் பிரவாசி பாரதிய திவாஸ் விருது பின்வரும் எந்த ஒன்றின் நினைவாக வழங்கப்படுகிறது? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய நாள். நவசேனா எனும் விருது பின்வரும் எந்த பாதுகாப்பு படைப்பிரிவில் வழங்கப்படுகிறது? இந்திய கடற்படை. ஆண்டுதோறும் சிறந்த இந்திய அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படும் சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருதை வழங்கியவர் யார்? CSIR. இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையினரால் வழங்கப்படும் சுப்பிரமணிய பாரதி விருது பின்வரும் எந்த மொழிக்கு சிறப்பான பங்களிப்பை செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்தி. இந்திய மருத்துவக் கழகத்தால் 1976 முதல் சிறந்த மருத்துவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் விருது கீழ்க்கண்ட நபரின் நினைவாக வழங்கப்படுவது பிதான் சந்திர ராய். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவாக ஆசிரியர்களுக்கு தேசிய விருது ஆண்டுதோறும் எப்பொழுது வழங்கப்படுகின்றது? செப்டம்பர் 5. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு துணை புரிந்த இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஆங்கில அரசு வழங்கிய பெயர் என்ன? கான் சாஹிப். விவசாயத்துறைக்கு தமது புதிய முயற்சிகளின் மூலம் ஈடற்ற பங்களிப்பை தந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் விருதின் பெயர் என்ன? போர்லாக் விருது. ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தினை முன்னிட்டு 2013ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசால் வழங்கப்பட்டு வரும் தாகூர் விருது கீழ்க்கண்ட நபர்களுக்கு யாருக்கு வழங்கப்படுகிறது? பன்னாட்டளவில் சகோதரத்துவம் தழைக்க பாடுபடும் கவிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு. இந்திய அரசினரால் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கியோருக்கு வழங்கப்படும் விருது உத்யோக் ரத்தன் விருது. உத்தியன் பண்டிட் என்னும் விருது பின்வரும் எந்த ஒன்றிற்காக இந்திய அரசால் வழங்கப்படுகிறது? பழங்கள் சாகுபடியில் சிறப்பான பங்களிப்பு. அறிவியல் வாழ்நாள் சாதனை புரிந்தவர்களுக்கு CSIR நிறுவனத்தின் வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயரிய விருது எது? இந்திய அறிவியல் விருது. சர்வதேச மகளிர் தினத்தன்று வீரதீர செயல்கள் புரிந்த மகளிருக்கு இந்திய அரசினரால் வழங்கப்படும் விருது எது? ஸ்திரீ சக்தி புரஸ்கர் விருது. இந்திய அளவில் நடிகர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் உயரிய விருது எது? பாரத் விருது. இந்திய அளவில் சிறந்த நடிகைகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் உயரிய விருது ஊர்வசி விருது. எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்கும் இந்தியர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகளின் மதிப்புகளின் அடிப்படையில் பின்வரும் எந்த வரிசை? பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ. பாரத ரத்னா, பத்ர விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. 1952 ஒடிசாவின் பிஜு பட்நாயக்கரால் தோற்றுவிக்கப்பட்ட சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் மேம்படுத்த முனைவோருக்கு ஆண்டுதோறும் யுனெஸ்கோவின் மூலம் வழங்கப்படும் விருது எது? கலிங்கா விருது. சர்வதேசம். ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் உலக அளவில் புகழ்மிக்க பரிசான நோபல் பரிசு எத்தனை துறைகளுக்கு வழங்கப்பட்டது? 6.
உலகின் மிகப்பெரிய இயற்பியல் பரிசான யூரி மிஸ்டர் பரிசு கீழ்க்கண்ட நபர்கள் யாருக்கு வழங்கப்பட்டது? அடிப்படை இயற்பியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளோர். தேசிய நோபல் பரிசு என கருதப்படும் பரிசு எது? ராமன் மகாசேசே விருது. ஜனநாயக சமூக அமைப்பிற்கான யதார்த்தபூர்வமான அமைந்த இலட்சியவாதம், மக்களுக்கு செய்யப்படுகின்ற தீரமிக்க சேவை, தார்மீக அரசாங்க எழுச்சி போன்றவற்றிற்கான பிலிப்பைன்ஸ் அரசினால் வழங்கப்படும் ராமன் மகசேசே விருது கீழ்க்கண்ட யாரின் நினைவாக வழங்கப்படுகிறது? பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ராமன் மகசேசே. ஊடகவியல், இணைய ஊடகவியல், இலக்கியவியல், இசையமைப்பு ஆகியவற்றில் சாதனை புரிவதற்கான வழங்கப்படும் புவிட்சர் பரிசு பின்வரும் எந்த ஒன்றால் வழங்கப்படுகிறது? ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. கொலம்பியா பல்கலைக்கழகம், அமெரிக்கா. காமன்வெல்த் நாடுகள் அயர்லாந்து மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளை சார்ந்தோரால் ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட முழுநீள நாவலுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது தி மேன் புக்கர் பரிசு. சர்வதேச அளவில் எழுத்தாளர்களுக்கு வழங்கும் வகையில் 2004ஆம் ஆண்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட சர்வதேச தி மேன் புக்கர் பரிசு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படுகிறது? 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. உலக உணவு பரிசு எனும் வேளாண் அறிஞர்கள் சாதனைக்காக வழங்கப்படும் உயரிய விருதானது 1986ஆம் ஆண்டு கீழ்க்கண்ட யாரால் உருவாக்கப்பட்டது? நார்மன் போர்லாக். கணிதவியலாளர்கள் வழங்கப்படும் கணித நோபல் பரிசு அறியப்படும் ஏபல் பரிசை வழங்கும் நாடு எது? நார்வே. திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கோல்டன் குளோப் விருது பின்வரும் எந்த நாட்டினால் வழங்கப்படுகிறது? அமெரிக்கா. அமெரிக்காவில் வழங்கப்படும் கிராமி விருது பின்வரும் எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? இசைத்துறை. சதுரங்க விளையாட்டில் சிறந்தவர்களுக்கு வழங்கப்படும் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வழங்குபவர் யார்? சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு. சர்வதேச பெண் விருதுகள் பின்வரும் எந்த ஒரு காரணத்துக்காக வழங்கப்படுகின்றன? எழுத்துலகின் சிறந்த படைப்பு. 1929 அமெரிக்காவால் வழங்கப்படும் திரையுலக மிக உயர்ந்த விருதான ஆஸ்கார் விருது எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுகிறது? 24 பிரிவுகளில். சர்வதேச அளவில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றில் சேவை புரிந்து வருபவர்களுக்கு வழங்கப்படும் சன்காக் அமைதி பரிசு எப்போது உருவாக்கப்பட்டது? 2015. உலக அளவில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களுக்கு 1991 முதல் ஸ்டாக்ஹோம் நீர் மேலாண்மை குழுவின் மூலம் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன? ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு. மக்களை சிரிக்க வைத்து பிறகு சிந்திக்க வைக்கும் கண்டுபிடிப்புகளுக்கு 1991 முதல் வழங்கப்பட்டு வரும் ஈக் நோபல் பரிசு பின்வரும் எந்த ஒன்றினால் வழங்கப்படுகிறது? ஹார்வார்ட் பல்கலைக்கழகம். உயர் பெருமைக்குரியவர் எனும் பொருள்படும் செவாலியர் விருதுகளை வழங்கும் நாடு எது? பிரான்ஸ். 4 வருடங்களுக்கு ஒருமுறை கணிதத்தில் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஃபீல்ட்ஸ் பதக்கம் எத்தனை வயதுக்குட்பட்ட பின் கணித மேதைக்கு வழங்கப்படுகிறது? 40 வயது. உலக அமைதிக்கும் பாடுபடுவோருக்கும் 2010ஆம் ஆண்டு முதல் சீனாவின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் அமைதி பரிசு எது? கான்ஃபூஷியஸ் அமைதி பரிசு.